ஹலோ, குட் மார்னிங் செல்லங்களா. அம்மா இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் வைக்க போகிறேன். எனக்கு மட்டும்தான் வைக்க போகிறேன். அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. நான் என்னென்ன போடுறேன்றதை காட்டுறேன் பாருங்கள். நான் செய்கிறத உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பிடி கீரை எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தனியா, சோம்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, இந்த பாருங்கள் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன பண்டு தான், 2 சின்ன தக்காளி, ஒரு 4 வெங்காயம். அப்புறம் வந்து இந்து உப்பு வாங்கி வச்சுருக்காங்க. நான் இந்து உப்பு குடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து சூப்பு இந்த மாதிரி குடிக்கிற பொருளுங்களாம் இந்து உப்பு போடுவேன். இந்த இந்து உப்புனால நிறைய பலன் இருக்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க. காலையில் உப்பு போட்டு தண்ணியில் கொப்பிடிச்சிங்கன்னா பல்லு ஈருக்கு, ஹெல்த்துக்கு பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. கிட்னி ப்ராப்ளம் வராது. இந்த வெள்ளை உப்பு வந்து எல்லாத்துக்கும் நம்ம சேர்க்குறோம். அதாவது தோராயமாக சின்ன சின்ன ஐட்டத்துக்கு நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த இந்து உப்பானது ரொம்ப ரொம்ப மெடிசன் சேர்ந்ததுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த இந்து உப்பு வாங்கி எல்லாரும் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இந்த சூப் வைக்கும்போது, கஷாயம் வைக்கும்போது, தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்து உப்பு தான் இப்போ போட போகிறேன். இப்போ வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை அலசின்னு வந்துடுறேன் போய். இப்போ பாருங்கள் செல்லங்களா, அம்மா வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஒரு கடாய் போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பு. துளியூண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் தனியாக போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு இது பாருங்க, 1/2 ஸ்பூன். 2 பேர்னா 1 ஸ்பூன் போடுவேன். நான் ஒரு அளவு 1/2 ஸ்பூன் பாருங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, எல்லாமே ஒரு வதக்கிடணுங்க. இஞ்சி, பூண்டு, அந்த கருவேப்பிலை 4 கொத்து, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நம்ம வதக்கிடணும். வதக்கி மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தண்ணியை அதில் போட்டு கொதிக்க வேண்டாம். கீரையை போட்டு அடித்தோம்னா திக்னஸ் ரொம்ப ஆகிடும். பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இது பாருங்க, இது வதங்கிச்சு, இறக்கிடலாம். இப்போ வந்து கீரை வந்து கொஞ்சம் வேகட்டும். நல்லா கொதிக்கணுங்க. 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம இதெல்லாம் போட்டு சூப் வச்சிடுவோம். இப்போ பாருங்க செல்லங்களா, அம்மா வந்து சூடு ஆறிச்சு. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இந்த மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம சூப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, முருங்கைக்கீரை நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் அதில் போட்டுருவோம். நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதும் மஞ்சள். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்குது, சூப்பு கொதிக்குது. கொஞ்சமாக இந்து உப்பு போட்டுப்போம். இது பாருங்க, இந்து உப்பு கொஞ்சமாக போடணும். நல்லா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது போட்டுட்டோங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இது பாருங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது வந்து கிராம்பும் பட்டை, நைஸ் பட்டையும் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கொஞ்சம் போடலாம். எவ்வளோ மெடிசன் பாருங்க ஒரு சூப்புக்கு. எல்லாம் அவ்வளவும் நல்லதுங்க உடம்புக்கு. நான் ஹீமோக்ளோபின் வாங்கல, ரத்தம் சோகைக்கு இது நல்லது. இது முருங்கைக்கீரை சூப்பு உடம்பு தெம்பாக இருக்கும், டயர்ட்னஸ் இருக்காது, எல்லாத்துக்கும் நல்லதுங்க. கண்ணுக்கு நல்லதுங்க. கருவேப்பிலை வந்து நான் அரைச்சி தாங்க போடுவேன். அப்படியே போட்டோம்னா கீழே போட்டுடுவாங்க. அதனால் அப்படியே அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் உள்ளே போயிடும் பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. அதை வடிகட்டினாங்க. ஒரு வடிகட்டி வச்சு நான் கொஞ்சம் தேவையான வடிகட்டிக்கினேன். நல்லா கொதிச்சிச்சு, வடிகட்டிட்டேன். கொத்தமல்லி போட்டு இப்போ குடிக்க போகிறேங்க. வாங்க நீங்களும் குடிக்கலாம். அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அம்மா பதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் செல்லங்களா. அம்மா மேலே மேலே எனக்கு வீட்டுக்கு உண்டானது என்னென்ன செய்கிறேனோ அதெல்லாம் கண்டிஷனாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஓகே, பாய் செல்லங்களா, பாய்.